Good afternoon students, welcome to our computer science class. Last class la nama enna paathom appadina if else ladder switch then nested switch பத்தி பார்த்தோம். இது எல்லாமே என்னது selection statements னுடைய group. ஓகே, இந்த புக்லயே நம்ம இந்த சாப்டர்லயே நம்ம பார்க்க போறது selection statements iteration statement பத்தி தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து iteration statements. ஓகேவா? ஸோ iteration statements அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஐட்ரேஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது. இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் that are repeatedly executed until a condition is satisfied. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும், அதாவது ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் தி ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட். அதனால் இது என்னங்கிறாங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடோட லென்த்து, டைமு, ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறக்கு, இந்த நெக்ஸ்ட்டு லெஸ் மெமரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறக்கு நமக்கு இந்த ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபார், வைல், டூ வைல். ஓகேவா? ஸோ எல்லா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸுமே என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இதே மாதிரி தான் ஒர்க் ஆகுங்கிறாங்க. சரியா? நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா லூப் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க இங்கே. சரியா? இந்த எல்லா லூப் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் ட்ரூ கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா ஒரு நான் ஜீரோ வேல்யூ என்ன இருந்தாலும் அதை ட்ரூ கண்டிஷனாக எடுத்துக்கும். ஜீரோங்கிற வேல்யூ இருந்ததுன்னா அதை என்னென்னு எடுத்துக்கும்? ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் அ லூப். ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் பார்ட்ஸ் ஆஃப் அ லூப். ஓகேவா? இந்த பார்ட்ஸ் ஆஃப் அ லூப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எவ்ரி லூப் ஹஸ் அ 4 elements that are used for different purpose. ஓகேவா? ஒவ்வொரு லூப்புக்கும் how many elements are there for every loop அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 elements. ஓகேவா? அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. என்னென்னா இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன், பாடி ஆஃப் த லூப். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷனில் கண்ட்ரோல் வேரியபிளை ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் வேரியபிளுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு நார்மல் வேரியபிள் தான். அந்த வேரியபிள் பல இடங்களில் அதனுடைய கண்ட்ரோல் பாஸ் ஆச்சுன்னா தட்ஸ் வை வி ஆர் காலிங் தட் நார்மல் வேரியபிள் அஸ் அ கண்ட்ரோல் வேரியபிள். ஓகேவா? ஸோ அதை என்னங்கிறோம் கண்ட்ரோல் வேரியபிள்னு சொல்கிறோம். சரியா? இது வந்து என்ன அப்படின்னா லூப்பை என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். சரியா? அதாவது என்ன அப்படின்னா இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷனுக்கு கீழே இது நடக்கிறது தான் ஒரு இனிஷியலைசேஷன் இதனுடைய ஒர்க்கு. ஓகேவா? இது வந்து லூப்போட பிகினிங்கில் ஒன்லி ஒன்ஸ் தான் வந்து என்ன ஆகும், இந்த இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலைசேஷனுக்கு ஓகேவா இனிஷியலைசேஷனுக்கு b is equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் இனிஷியலைசேஷன். ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்குறது. ஓகேவா? b is equal to 2 கொடுக்குறீங்க இல்லையா? you are giving a starting value. ஓகேவா? then next பாருங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இது வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், கண்டிஷன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது வந்து கண்டிஷன். இது என்ன அப்படின்னா லூப் பாடி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத அந்த கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த லூப் பாடிக்குள்ளேயே என்ட்ராக முடியும். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த லூப்போட பாடி எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் தட் எக்ஸ்பிரஷன் வில் ஃபெல்ட் இன் ஃபால்ஸ் மீன்ஸ் அந்த லூப் அதோட என்ன ஆகிடும், டெர்மினேட் ஆகிடும். தட் மீன்ஸ் எண்ட் ஆகிடும். ஓகேவா? தட் இஸ் த ஒர்க் ஆஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இப்போ இந்த என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபாரு, வைலு இது எல்லாமே என்ட்ரி கண்ட்ரோல் லூப்போட கேட்டகரியில் வரும். டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும் அப்படின்னா லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே எவாலுவேட் ஆகிடும். பார்த்துட்டு தான் உள்ளே என்ட்ரு ஆகும், கண்டிஷனை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு. அதே எக்ஸிட் கண்ட்ரோலில் என்ன பண்ணும் அப்படின்னா டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து லூப்பை விட்டு வெளியே வரும்போது தான் நமக்கு என்ன ஆகும், கண்டிஷனை செக் பண்ணும். ஃபஸ்ட்டு பாடி ஆஃப் த லூப்பை ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதுதான் இந்த டூ வைல் லூப். ஓகேவா? எக்ஸிட்னா டூ வைலு, என்ட்ரினா வைலும் ஃபாரும் வரும். ஓகேவா? அடுத்தது அப்டேட் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு பார்க்கலாம். தேர்ட் எலமெண்ட்டு.
ஓகேவா? ஸோ அப்டேட் எக்ஸ்பிரஷன் என்ன நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா லூப் வேரியபிள்னுடைய வேல்யூவை சேஞ்ச் பண்ணி ஒன்றும் கிடையாது. b is equal to 2 கொடுத்துருக்கேனா, இப்போ நான் b ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுக்குறேன். அப்போ இங்கே என்ன வரும் 2 ப்ளஸ் ப்ளஸ். அப்போ 2ஓட வேல்யூ என்ன ஆகும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். சரியா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அப்டேட்டிங். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, அப்டேட்டிங்னு சொல்லுவாங்க. சரி, திஸ் இஸ் கால்ட் அப்டேட்டிங். ஓகேவா? வேல்யூஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகிறப்ப அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அப்டேட் ஆகுது. பியோட வேல்யூ 2ன்னு கொடுத்தேன், நான் b ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுத்தேன்னா 2 ப்ளஸ் ப்ளஸ் தட் மீன்ஸ் 2 ப்ளஸ் 1 3ங்கிறது இப்போ பின்னுடைய கரண்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ புரியுதா என்னன்ட்டு? அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் அப்டேட் எக்ஸ்பிரஷன். அடுத்தது பாடி ஆஃப் த லூப். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு பாடி ஆஃப் த லூப்பையே ஃபார்ம் பண்ணோம். இது வந்து திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ட்ரி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா எவாலுவேட் ஆகிட்டு நான் ஜீரோ வேல்யூவாக இருந்ததுன்னா பாடி ஆஃப் த லூப் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் ஜீரோ வேல்யூன்னு இருந்தது அப்படின்னா டெர்மினேட் ஆகிடும். அதே எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் சரி ஃபால்ஸாக இருந்தாலும் சரி ஒன்ஸ் ஆகுது அதனுடைய பாடி ஆஃப் த லூப் வந்து நமக்கு என்ன ஆகிடும், எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்பில் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஸோ இதே மாதிரி அது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லிசன் ஃபார் லூப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லிசன் ஃபார் லூப். ஓகேவா? ஸோ ஃபார் லூப்னா என்னென்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறாங்க. இது வந்து கோடை என்ன பண்ணும், எக்ஸிக்யூட்டர் ரிப்பீட்டட்லி. இட் கண்டைன்ஸ் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது என்னென்ன அப்படின்னா ஃபாருக்குள்ளே 3 இருக்குங்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸை பாருங்கள், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்க்குள்ள இனிஷியலைசேஷன். ஓகேவா? டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஷார்ட்டாக எழுதுகிறேன், அங்கே ஃபுல்லாக இருக்குது பார்த்துக்குங்க புக்கில். அதுக்கப்புறம் அப்டேட் எக்ஸ்பிரஷனா, ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணும், ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், ஸ்டேட்மெண்ட் 2 S1 S2ன்னு எழுதியிருக்கேன். உங்கள் புக்கில் சின்டாக்ஸ் மட்டும் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதலை அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் என்ன ஆகிடும், மார்க் வந்து உங்களுக்கு மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. சின்டாக்ஸுங்கிறது ஃபார்முலா, புக்கில் எப்படி அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் எழுதணும். நான் இங்கே வந்து போர்டு சின்னதாக இருக்குங்கிறதுக்காக என்னோட கன்வீனியன்ட்டுக்காக இப்படி எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ். ஓகேவா? ஸோ கவனிங்க, இப்போ என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் ஃபார் லூப்புக்குள்ளே 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன, இனிஷியலைசேஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறம் அதனுடைய பிளாக்குள்ளே நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அட் த எண்டில் n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். சரியா? இந்த இனிஷியலைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேரியபிளை என்ன பண்ணுது, டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுது. சரியா? ஃபஸ்ட்டு அதாவது இது வந்து ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இனிஷியலைசேஷன் பார்ட்ஸ் ஆஃப் அ லூப்லேயே நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம். இனிஷியலைசேஷன் வந்து என்ன ஆகும், ஒரே ஒரு டைம் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்ன ஆகிடும், டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை பார்க்கும். அந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், லூப்போட பாடிக்குள்ளே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் அந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் டைரெக்டாக இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், கண்ட்ரோல் டைரெக்டாக இங்கே நமக்கு எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா? n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கீங்களோ அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வர்றப்ப தான் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது புரியும். ஓகேவா? ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அதாவது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் எக்ஸிட் அவுட் ஆஃப் தி லூப். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது வந்து டிஸ்பிளே பண்ணும். ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த பாடி ஆஃப் த லூப்புக்கு வந்து என்ன ஆகும், பாடி ஆஃப் த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்டேட் ஆகும். மறுபடியும் என்ன ஆகும், அப்டேட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஏதாவது கொடுக்குறப்ப அப்போ அந்த இனிஷியலைஸ் பண்ண வேல்யூனுடைய வேல்யூ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் ஆகும், கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவாக இருந்தால் பாடிக்குள்ளே போயிட்டு அப்டேட் பண்ணும். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா
பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளேயே என்டர் ஆகாத ஃபார் லூப்பு எங்கே வந்துடும், வெளியில். ஓகேவா, எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஓகேவா, வெளியில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் அதை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அது வெளியே வந்துடும். திஸ் இஸ் த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஆஃப் அ ஃபார் லூப். ஓகேவா, ஸோ இதே தான் ட்ரூ ஆகிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ட்ரூ பார்ட் வந்து நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பாடி ஆஃப் த லூப்பும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதே ஃப்ளோ சார்ட்டை தான் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது தான் உங்கள் புக்கில் ஃப்ளோ சார்ட்டை 10.6 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வி என்டர் இன் டு தி ப்ரோக்ராம். ப்ரோக்ராமில் பாருங்கள், ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரோக்ராமில் ஹெடர் ஃபைல் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ANSI ஸ்டாண்டர்ட், தென் நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஒரு ப்ரோக்ராமோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் யார், மெயின் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி வி நோ அபவுட் தட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மெயின் ஃபங்க்ஷன் இந்த பிளாக்ல பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்டு இங்கே எழுதி போடுறோம் தெரியாதுங்கிறதுக்காக, இன்ட்டு ஐ. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, I is equal to 0, I less than 10, I plus plus.